செய்திகள் வாசிப்பது சரவணா. அரசு பள்ளிக்கு மது போதையில் வந்த தலைமை ஆசிரியர் மாணவர்களை தகாத வார்த்தைகளால் பேசி திட்டியதாக கூறி பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பி கஸ்பா புதுமனை பகுதியை சேர்ந்த 59 வயதுடைய சுகுமார் இவர் கடந்த 30 ஆண்டுகளாக அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் நிலையில் 5 ஆண்டுகளாக அதே பள்ளியில் உள்ள நகராட்சி துவக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 20 மாணவர்களை ஒரே அறையில் அமர வைத்து பாடம் நடத்தியதாகவும் அப்போது மது போதையில் இருந்த தலைமை ஆசிரியர் சுகுமார் மாணவிகளை தகாத வார்த்தைகளால் பேசி திட்டியதாகவும் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டனர். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த ஆம்பூர் நகர காவல்துறையினர் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் பீட்டர் தலைமையிலான கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியை விசாரணை மேற்கொண்டு மதுபோதையில் இருந்த தலைமை ஆசிரியரை வீட்டிற்கு அனுப்பி வைத்து அவருக்கு பணிமாறுதல் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவர்களுக்கு குருவாக இருந்து கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மது போதையில் பள்ளிக்கு வந்து மாணவர்களை தகாத வார்த்தைகளால் பேசி திட்டியதால் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மற்றும் பெற்றோர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. செய்திகளுக்காக விமல்.